ஹலோ மக்களே, நம்ம வீட்டில் பல்லிகள் நிறையா இருக்குது. அந்த பல்லி நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதா இல்லை கெட்டதா என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை genreviews.online. genreviews.online ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட். இந்த சைட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏதாவது ப்ராடக்டை பை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த போர்ட்டல் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை தொட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை சர்ச் பண்ணி ரிவ்யூவை பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் வேல்யூபிள் இல்லையான்னு இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு ரிவ்யூஸை பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரிவ்யூஸை நீங்கள் பார்க்குறதுனால உங்கள் ப்ராடக்ட் வேல்யூபிள் இல்லையான்னு நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். போய் ஒரு தாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். வீட்டில் பல்லிகள் இருக்கிறது நல்லது தான். ஆனால் ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எரிச்சலை பார்த்திங்கன்னா உண்டாக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த நல்லதை பற்றி பேசுவோம். பல்லிகள் பார்த்திங்கன்னா செவுத்தில் இருக்கும். நிறையா அவங்க வீட்டில் லைட் இருக்கும். லைட்டில் பார்த்திங்கன்னா பூச்சிகள் நிறையா இருக்கும். அந்த பூச்சிகளை அந்த பல்லி பிடிச்சி சாப்பிட்ரும். அதனால் உங்கள் வீடு பார்த்திங்கன்னா பூச்சிகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பல்லி உதவி செய்யும். இந்த மாதிரி பண்ணுறனால பல்லிகள் கொஞ்சம் நல்லதை நமக்கு செய்யுது. ஓகேவா கைஸ்? அது என்ன ஒரு எரிச்சல்னால், பல்லிகள் ஏதாவது சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு துர்நாற்றத்தை பார்த்திங்கன்னா உண்டாக்கும். அது நீங்கள் பார்த்துட்டு ஒரு மாதிரி வாசம் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் ஒரு தாட்டி தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. பட் ஒரு வகை துர்நாற்றத்தை பார்த்திங்கன்னா அது ஒரு உண்டாக்கும். ஓகேவா கைஸ்? அது கொஞ்சம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எரிச்சலை உண்டாக்கும். ஆனால் மேக்ஸிமம் பல்லிகள் வீட்டில் இருக்கிறது நல்லது தான். அப்போவே ஏன்னா அந்த காலத்துலேயே பல்லிகள் வீட்டில் இருக்கிறதையா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பல்லியை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அது என்ன காரணம்னா, இந்த மாதிரி பூச்சிகள் அது சாப்பிட்றதுனால அது ஒரு வகை நல்லது தான் செஞ்சிட்ருக்கு வீட்டில் நம்ம இருக்குது. ஓகேவா கைஸ்? அதை நம்ம அடிக்கக்கூடாது. நமக்கு நல்லது செய்யுது. வீட்டில் பூச்சி இல்லாமல் காப்பாற்றுறத கொல்லக்கூடாதுனால தான் நம்ம அந்த பல்லியை அடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாதுன்னு அப்போது நம்ம முன்னோர்கள் இப்போ வரைக்கும் அது கடைப்பிடிச்சிட்ருக்கோம். இதனால் பல்லிகள் இருக்கிறது நல்லது தான் கைஸ். ஓகேவா? அது எப்போயாவது ஒரு நாள் ஏதாவது துர்நாற்றத்தை பார்த்திங்கன்னா உண்டாக்கும். அது மட்டும்தான் எரிச்சலாக இருக்கும். பல்லிகள் இருக்கிறது மேக்ஸிமம் நல்லது தான் கைஸ். பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேலும் நம்ம வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.